வணக்கம் தென்னவன் மீடியா நேயர்களே. மீண்டும் ஒருமுறை நம்முடன் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் திரு எஸ்.ஆர். நிரஞ்சன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவர்களிடம் பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம். ஜெய்ஹிந்த் சார். ஜெய்ஹிந்த். சார், நீங்க போன நேர்காணல்ல சொல்லியிருந்தீங்க மாதிரி திருப்பூர் அப்புறம் வெஸ்ட் பெங்கால் இந்த 2 இடத்துலயும் 6 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. ஸோ லக்ஷர் இ தொய்பா கனெக்ஷன் வந்து ரொம்ப இருக்குன்னு ரொம்ப தெளிவா வந்து செய்தி வெளில வருது. இது தொடருமா? இதை பத்தி நீங்க மேலும் என்ன சொல்ல விரும்புறீங்க? சார், எனக்கு தெரிஞ்சு இந்த எல்இடி மாடியூல்ன்றதோட ஃபர்ஸ்ட் லெட் மீ அதோட மூலத்துக்கு கொஞ்சம் போய் பார்க்கலாம். இது எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. பிப்ரவரி 7 வந்து முதல் வாட்டி போஸ்டர் வந்து காஷ்மீரி கேட் ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட மெட்ரோ கிட்ட பார்க்குறாங்க. இந்த சிஐஎஸ்எஃப் நோட் பண்ணி அதுக்கப்புறம் டெல்லி ஸ்பெஷல் செல்லுக்கு சொல்றாங்க. டெல்லி ஸ்பெஷல் செல் இதை தெரிஞ்ச உடனே நெக்ஸ்ட் எங்க போறாங்கடான்னா அவங்க கல்கட்டாவை நோக்கி போறாங்க. கல்கட்டாவை நோக்கி போகும்போது ஃபர்ஸ்ட் அவங்க 2 பேரை கல்கட்டாவில் அரெஸ்ட் பண்றாங்க. டெல்லி ஸ்பெஷல் செல் அந்த 2 பேர் கொடுத்த துப்புன் பேர்ல தான் அவங்க இன்ட்ராகேட் பண்ணும்போது அவங்கள விசாரிக்கும் போது அவங்க என்ன பண்றாங்க, ஒரு 6 பேரோட பேருக்களை சொல்றாங்க. அந்த 6 பேர்கள் வந்து டைரக்டா திருப்பூருக்கும் பல்லடத்துக்கும் திருமுருகன் பூண்டிக்கும் லீட் பண்ணுது. நான் போன வாட்டியே உங்களுக்கு சொல்லியிருந்தேன், அவங்க வந்து ஸ்மால் இண்டஸ்ட்ரியல் ஹப்ஸை தான் வந்து அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. இது எல்இடி மாடியூலா என்பதே என்னோட ஃபர்ஸ்ட் சந்தேகம் இருக்கு. ஏன்னா எல்இடியோட ஸ்டாண்டர்ட் எம்ஓ மோடஸ் ஆபரண்டி ஆஃப் அட்டாக் வந்து கிரனேடை தூக்கி போடுறதும் துப்பாக்கி வச்சு சரமாரியா சுடுறது தான். நீங்க ஜென்ரலா பாத்தீங்கன்னா அது பாராளுமன்ற அட்டாக் ஆகட்டும் இல்ல மும்பை தாக்குதல் ஆகட்டும் எல்லாமே ஹெச்விடி ஹை வேல்யூ அட்டாக்ஸா தான், ஹை வேல்யூ டார்கெட்ஸா தான் இருந்திருக்கு. அண்ட் நேச்சர் ஆஃப் ஆபரேஷன்ஸ் வந்து சுடுறது, குண்டுகளை தூக்கி போடுறது, பேனிக் கிரியேட் பண்றது, ஒரு டைப் ஆஃப் ஸ்பான்டேனியஸ் ஹியூமன் அட்டாக் பண்றது தான். இட் இஸ் நாட் தட் ஆஃப் ஃபிதைன் அட்டாக் தான், பட் நாட் யூசிங் ஐஇடிஸ். அவங்க ஐஇடி எங்கேயும் யூஸ் பண்ணதா பெருசா நம்மளுக்கு தெரியல. ஒவ்வொரு டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன்ஸ்க்கு ஒரு எம்ஓ இருக்கும், மோடஸ் ஆபரண்டி இருக்கும். அவங்க எந்த விதத்துல கையாளுறாங்க அவங்க அட்டாக். ஜெய்ஷ் சொல்றீங்களா? ஜெய்ஷ் வந்து இது மாதிரி தீவிரவாத தாக்குதல்ல ஃபேமஸ். ஐஇடிஸை யூஸ் பண்றதும் வெஹிக்கிள் பாண்ட், அதாவது விபிஐடி வெஹிக்கிள் பாண்ட் இம்ப்ரவைஸ்ட் எக்ஸ்ப்ளோசிவ் டிவைஸ் அப்படின்வாங்க. வெஹிக்கிள்ல வந்து குண்டுகளை வச்சுட்டு அது புல்வாமா அட்டாக். 2019 நடந்த பாலக்காட்டுக்கு முன்னாடி நடந்த அட்டாக் வந்து அது விபிஐடி பேஸ்ட் அட்டாக் தான். அதுக்கு முன்னாடி காஷ்மீர் அசம்பிளி 2001 அக்டோபர்ல நடந்த அட்டாக் விபிஐடி தான். இது மாதிரி நிறைய அட்டாக்ஸ் வந்து வெஹிக்கிள்ஸ் யூஸ் பண்ணியோ இல்ல ரேம் பண்றதுலயோ இதுல அவங்க எக்ஸ்பர்டைஸ் இருக்கு. எல்இடியோட எக்ஸ்பர்டைஸ் ஹியூமன் ஸ்மால் ஆர்ம்ஸ் வச்சுக்கிட்டு இல்ல கிரனேட்ஸை வச்சு சரமாரியா பப்ளிக் ஏரியாவை சுடுறது, கொல்றதும் போறதும், இதுதான் அவங்களோட எம்ஓ. ஸோ இதை வந்து எல்இடி மாடியூலா என்பதே ஒரு சின்ன ஒரு சஸ்பிஷன் இருக்கு. பட் அதுல அரெஸ்ட் பண்ணியிருக்கிறவங்க ஆளுங்களை வச்சு நம்ம பார்க்கும்போது இது எல்இடி மாடியூலா இருக்கக்கூடும் அப்படின்றதுக்கான நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு தெரிய வருது. இதுல வந்து நம்ம எதை பார்க்கணும்னா போஸ்டிங் இன் சோஷியல் மீடியாவை அவங்க வந்து எப்படி யூஸ் பண்றாங்க. இந்த ட்விட்டர்ல வரதெல்லாம் வந்து நம்ம உண்மைன்னு எடுத்துக்க வேண்டிய தேவையும் இல்லை. ட்விட்டர்ல வரதெல்லாம் வந்து கான்ஸ்டன்டா ட்ரூத்தா இருக்கும். ஏன்னா ட்விட்டர் இஸ் ஆல்சோ ப்ராப்பர் டூல் ஃபார் இண்டாக்ட்ரினைசேஷன் அண்ட் ரெக்ரூட்மெண்ட். இன்னைக்கு பார்த்தா கிட்டத்தட்ட எல்லா சோஷியல் மீடியாவும் அப்படிதான் இயங்கிட்டு இருக்கு. ரெண்டாவது வந்து நீங்க பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட இருந்து கைப்பற்றின பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா வெப்பன் இல்ல, எக்ஸ்ப்ளோசிவ் சப்ஸ்டன்ஸ் இல்ல. கைப்பற்றது எல்லாமே 10 மொபைல், 25 கிரெடிட் கார்டு, 5 பிஓஎஸ் மிஷின்ஸ், அதாவது கார்ட்ஸை பிரிண்ட் பண்ற மிஷின்ஸ் இருக்கு பாருங்க, அந்த மிஷின்ஸ் இதுதான் கைப்பற்றப்பட்டிருக்கு இந்த கல்கட்டா மாடியூல்ல பஸ் பண்ணப்போ அந்த 2 பேர் அரெஸ்ட் பண்ணும்போது. இங்க இருக்கிறவங்க கிட்டயும் மொபைல் போன்ஸும் சிம் கார்ட்ஸும் தான் கிடைச்சிருக்கு. இன்கிரிமினேட்டிங்கா எக்ஸ்ப்ளோசிவ் சப்ஸ்டன்ஸ் எல்லாம் கிடைக்கல. ஆதார் கார்ட்ஸ் கிடைச்சிருக்கு. ஸோ இதை எதை காட்டுதுன்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் அ கிளியர் கேஸ் ஆஃப் சொஃபஸ்டிகேட்டட் அட்டாக் தட் வாஸ் பீங் பிளான்ட். இது பிளானிங் ஸ்டேஜ் தான் இருக்கு, இது 3rd ஸ்டேஜ் தான் இருக்கு. 5th ஸ்டேஜ் வந்து போன வாட்டி புல்வாமா அட்டாக், புல்வாமா மாடியூல்ல டெல்லி அதாவது ரெட் ஃபோர்ட் கிட்ட பாம்பு வெடிச்சது பாருங்க, அது ஃபைனல் ஸ்டேஜ். இது வந்து கிட்டத்தட்ட இது வந்து 3rd ஸ்டேஜ், 2nd ஸ்டேஜ் 3rd ஸ்டேஜ்ல தான் இருந்திருக்கு. அதாவது ஒரு அட்டாக் ப்ரிப்பரேஷன் நடந்துட்டு இருக்கிற ஸ்டேஜ்லயே இது தெரிஞ்சு போயிருக்கு. அப்பயும் வந்து போஸ்டர்ஸ் வந்தது,
போஸ்டர்ஸ் வந்து நம்ம அலர்ட் ஆகிறதுக்குள்ள அந்த விண்டோ கம்மியாயிடுறதுனால பெரிய அட்டாக் பதிலா ஒரு சின்ன அட்டாக் நடந்தது. பட் ஸ்டில் அது உயிர் சேதத்தை ஏற்படுத்துச்சு. அதை நம்ம யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் இப்போ வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜை வந்து கிராஸ் பண்ண விடலை, நம்ம த்ரெஷோல்ட கிராஸ் பண்ண விடலை. அந்த போஸ்டர்ஸை வச்சு நம்ம உடனே யாருன்னு சொல்லி அதை பார்த்து அதை இன்டர்செக்ட் பண்ணி அவங்களை கல்கட்டா அரெஸ்ட் பண்ணி நெக்ஸ்ட் தமிழ்நாடுல ரைட் பண்ணி தமிழ்நாடு அரெஸ்ட் பண்ண உடனே அதோட மாடியூல் என்னன்னு பஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ இதுல வந்த போஸ்டர்ஸ்ல அந்த வாசகங்கள் என்னன்னு பார்க்கலாம். இந்தியா ஸ்டாப் ஜீனோசைட் அண்ட் ஃப்ரீ காஷ்மீர், இதோட டைம்லைன் என்னன்னு பார்க்கலாம். கரெக்டா வந்து ஏஐ சம்மிட்டுக்கும் ரம்ஜான் மாசம் தொடக்கத்துக்கும் நடுவுல வருது இதெல்லாம். ஆமா. எப்பயுமே இன்டர்நேஷனல் டெரர் ஒரு நெட்வொர்க்கோட மோடஸ் ஆப்பரண்டி, அவங்களோட ஸ்டைல் ஆஃப் ஆபரேஷன்ஸ், அவங்க நேச்சர் ஆஃப் ஆபரேஷன்ஸ் எல்லாத்தையும் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு கிளியர் ஒரு பிக்சர் வரும் உங்களுக்கு எப்படி அவங்க பண்ணுவாங்கன்ட்டு. மோஸ்ட்லி ஃப்ரைடே, ரம்ஜான் காலகட்டத்துல இது மாதிரி நேரங்கள்ல தான் ஒரு பீக் பீரியட் தெரியும் அட்டாக்ஸ்ல. கரெக்ட். இப்ப அதே மாதிரி இது கரெக்டா ஏஐ சம்மிட் உலகத்தோட பார்வை ஃபுல்லா இந்தியால இருக்கும்போது 10 நாட்டுகளோட தலைவர்கள் இந்தியாவுக்கு வரும்போது, உலக தலைவர்கள் வரும்போது அப்ப இத பிளான் பண்ணணும் ஒண்ணு. ரெண்டாவது கரெக்டா ரம்ஜான் டைம்ல இதெல்லாம் நடக்குது. அதே மாதிரி ஹம் பாகிஸ்தானி ஹே, பாகிஸ்தான் ஹமாரா ஹே. அதே மாதிரி காஷ்மீர் ஏக்ஜுட் திவஸ் அப்படின்னு சொல்லிட்டு காஷ்மீர் யூனிட்டி டேன்னு சொல்லிட்டு போஸ்டர்ஸ் எல்லாம் ஒட்டியிருக்காங்க. புரான்வானிக்கு சப்போர்ட்டா போஸ்டர்ஸ் ஒட்டியிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் எதை காட்டுதுறாங்கன்னா, புரான்வானி தேர் ட்ரைங் டு ஹீரோ வர்ஷிப் புரான்வானி, அதை வச்சு ரெக்ரூட்மெண்ட் பண்ண முடியுமான்னு பாக்குறாங்க. வாஸ் புரான்வானி எல்இடி மாடியூலான்னு கேட்டா இட்ஸ் ஹைலி டவுட்ஃபுல். ஹி வாஸ் மோர் அ காசனோவா டெரரிஸ்ட். இன்ஃபேக்ட் புரான்வானியோட கொஞ்சம் ஹிஸ்டரியை ட்ரேஸ் பண்ணோம்டான்னா he had a number of girlfriends ன்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. ஒன் ஆஃப் த கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து he was trying to cheat her, so she gave the tip off to security agencies. அவங்க கொடுத்த டிப்பை வச்சு தான் இந்த ஆபரேஷன் நடந்ததா சொல்லப்படுது. ஸோ இது ஒரு பக்கம் இருக்க, நம்ம பல விஷயங்களை இங்க நோட் பண்ண வேண்டியதா இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இதை எப்படி பண்ண போறாங்க அப்படின்னு ஒரு ஸ்டெப் வைஸ் நம்ம ஃபார்ம்ல எடுத்து பார்க்கலாம். ஸோ அதனால தான் நான் வந்து தேர்ட் ஸ்டெப்ல தான் இருந்தாங்கன்னு சொல்லி, முதல்ல ஐடியாலஜிக்கல் க்ரூமிங், ரெண்டாவது வந்து ப்ராபகண்டா. ப்ராபகண்டா தான் இந்த வாட்ஸ்அப்பு, இந்த யூடியூபு, இந்த யூடியூப் இல்லை வாட்ஸ்அப்பு, சோஷியல் மீடியா, மற்ற சோஷியல் மீடியா, ட்விட்டரு, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டா எல்லாத்தையும் யூஸ் பண்றாங்க. அவங்க யூஸ் பண்ணாத ஒரு இதுவே இல்லை. ஸோ ப்ராபகண்டா. தேர்ட் வந்து எந்த ஏரியா அவங்க அட்டாக் பண்ண போறாங்களோ அதுக்கு ரெகானசன்ஸ் பண்றது. நாலாவது லேயர் வந்து லாஜிஸ்டிக் சப்போர்ட். இவங்க போய் அங்க சேர்ந்துட்டு அதுக்கப்புறம் அவங்க பண்ணக்கூடிய அட்டாக்கு தகுந்த போல வெப்பனை ப்ரொக்யூர் பண்றது. அஞ்சாவது தான் ஆபரேஷன். ஸோ இவங்க வந்து எந்த லெவல்ல இருந்திருக்காங்க, நான் சொன்னேன் பாத்தீங்களா, தேர்ட் ஸ்டேஜ் ரெகானசன்ஸ் ஸ்டேஜ்ல தான் இருந்திருக்காங்க. ஸோ லாஜிஸ்டிக்கல் சப்போர்ட்டுக்கு வந்திருந்தா அப்போ அவங்க கிட்ட வெப்பனோ ஏதோ வெடிப்பொருளோ ஏதோ கைப்பற்றப்பட்டிருக்கும். அது வரைக்கும் வரல. ஸோ டெல்லி போலீஸ் ஸ்பெஷல் செல்ன்றதே ஒரு ஆன்டி டெரர் ஸ்குவாட் தான் அது. ஆமா. ஸோ இதெல்லாம் நடந்துட்டு இருக்கிற இந்த சமயத்துல நம்ம பார்க்க வேண்டியது ரெக்ரூட்ஸ் எங்க இருந்து எடுத்திருக்காங்க, எங்க இருந்து வந்திருக்காங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா பெரும்பாலுமான ரெக்ரூட்ஸ், அசட்ஸ் இவங்க எல்லாரும் எங்க இருந்து எடுத்திருக்காங்கன்னா இது டோட்டலி பங்களாதேஷ் மாடியூல். இன்ஃபேக்ட் இந்த போஸ்டர்ஸ் ஒட்டப்பட்டதா இவங்க கண்டுபிடிச்சாங்க பாருங்க, டெல்லி காஷ்மீரி கேட் கிட்ட. அவங்க 2 பேரும் கல்கட்டால இருந்து ஆல் த வே தே டிராவல் டு டெல்லி. டெல்லி வந்து போஸ்டர் ஒட்டிட்டு திரும்பி கல்கட்டா போயிருக்காங்க. ஸோ வாட் இஸ் த பர்பஸ் பிஹைண்ட் திஸ் அப்படின்றது நம்மளுக்கு புரிய வருது. ரெண்டாவது இவங்க யாரை கான்டாக்ட் பண்ண பார்த்திருக்காங்கடான்னா, திருப்பூர்ல இருக்கிற ஒரு மாடியூல வந்து கான்டாக்ட் பண்ணி பார்த்திருக்காங்க. ஸோ இந்த மாடியூல கான்டாக்ட் பண்ணிட்டு இந்த மாடியூல வச்சு 2 பேரா ஏதோ ஒரு அட்டாக் பிளான் பண்றதுக்கான முயற்சிகள் இருக்கலாம் என்பது ஐயம். அதாவது we are doubting it. ஸ்பிளிட் பண்ணி they might have targeted more than one city, 2-3 cities டார்கெட் பண்ணிருக்கலாம். It might not be single city. Possibly. ரெட் ஃபோர்ட் லெவல் ஆபரேஷன் இருந்திருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இல்லை. பட் டயர் 2 சிட்டிஸ் அவங்க சூஸ் பண்ணியிருக்காது. இது மிக பெரிய வருத்தம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ்க்கும் ஸ்டேட் போலீசஸ்க்கும். டயர் 1 சிட்டிஸ்ன்றது ஓகே சார்,
பல்லடத்துல யாராவது இமேஜினாவது பண்ண முடியுமா? இல்ல திருமுருகன் பூண்டியில இமேஜின் பண்ண முடியுமா? இல்ல திருப்பூர்ல இமேஜின் பண்ண முடியுமா? இது ரொம்ப பயங்கரமா இருக்கு கேட்கறதுக்கு. ஏற்கனவே ஒரு வாட்டி ஜம்ஷெட்பூர் மாடியூல்ல பஸ் பண்ணிருக்காங்க. சோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, அரெஸ்ட் பண்ணவங்க யாரு என்ன அவங்க டீடைல்ஸ் மாத்திரம் நான் படிக்கிறேன். ஒருத்தன் பேர் வந்து ரபீபுல் இஸ்லாம், இன்னொருத்தன் பேர் உமர் ஃபரூக், இன்னொருத்தன் பேரு முகமது உசால், இன்னொருத்தன் பேரு உமர் உமர் வெறும் உமர், இன்னொருத்தன் பேர் வந்து முகமது லிட்டான், இன்னொருத்தன் பேரு முகமது மிசனூர் ரஹ்மான், இன்னொருத்தன் பேரு முகமது இன்னொருத்தன் பேரு முகமது மிசூர் ரஹ்மான் தான், இன்னொருத்தன் பேரு முகமது ஜைனுல் இஸ்லாம். சோ இந்த 6 பேரை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. 8 பேரை 2 + 6. கல்கட்டால அரெஸ்ட் பண்ண 2 பிளஸ் தமிழ்நாடுல அரெஸ்ட் பண்ண 6. ஆமா. சோ இதுல இவங்களோட டீடைல்ஸ் எடுத்து பார்த்தா ஏஜ பாருங்க. உமர் ஃபரூக் வந்து அவன் கொடுத்திருக்கிற ஆதார் கார்டு படி அவன் இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் வந்து மால்டா. பட் அவன் குடும்பம் ஃபுல்லா எங்க இருக்குன்னா பங்களாதேஷ்ல. அவன் ஏஜ் 31 இயர்ஸ். ரபியுல் இஸ்லாமோட ஏஜும் 31 இயர்ஸ். அவன் டிஸ்ட்ரிக்ட் வந்து தாக்கூர்கான். அதே வந்து இது 2 கல்கட்டால சேர்ந்தவங்க. முதல்ல 2 பேரு. தமிழ்நாடுல அரெஸ்ட் பண்ண முகமது ரஹ்மான், முகமது மிசனூர் ரஹ்மான், அவனோட டிஸ்ட்ரிக்ட் பாத்தீங்கன்னா போக்ரா, பங்களாதேஷை சேர்ந்தது தான். அதே சஃபாயத் ஹுசைன் முகமது சஃபாயத் ஹுசைன் அப்படின்னு சொல்றவன் அவனோட டிஸ்ட்ரிக்ட் பாத்தீங்கன்னா ஜலகாந்தி டிஸ்ட்ரிக்ட். ஜைனுல் இஸ்லாம் அவனோட டிஸ்ட்ரிக்ட் பாத்தீங்கன்னா அவனும் போக்ரா, பங்களாதேஷ். இன்னொருத்தன் முகமது லிட்டான் அப்படின்னு சொன்ன பாத்தீங்களா, அவன் வந்து அவனோட டிஸ்ட்ரிக்டும் போக்ரா. நெக்ஸ்ட் உமர் உசல், முகமது உசல், அவனோட டிஸ்ட்ரிக்டும் பாத்தீங்கன்னா போக்ரா. கிட்டத்தட்ட தமிழ்நாடுல அரெஸ்ட் பண்ண 4 பேரோட டிஸ்ட்ரிக்ட் வந்து போக்ரா, 5 பேரோட டிஸ்ட்ரிக்ட் போக்ரா. அதுல வந்து அந்த உசலோட வயசு மாத்திரம் தான் 27, மத்தவங்க எல்லாமே 30ல இருக்காங்க. அதே ஜைனுல் இஸ்லாமோட ஏஜ் மாத்திரம் 40. சோ ஆவரேஜ் ஏஜ் குரூப் எடுத்து பார்த்தா 30ஸ்ல இருக்கிறவங்க தான் இவங்க எல்லாமே. இதுக்கு முன்னாடியே நான் ஒன்னு சொல்லியிருந்தேன், லஷ்கர் தொய்பா வந்து இந்தியாவோட பார்டர்ஸை சுத்தி இருக்கிற ஏரியாஸ் ஃபுல்லா மர்கஸ் அஹில் ஆதித் என்ற ஒரு அமைப்போட, அதாவது இட் இஸ் அ ஃப்ரண்ட் ஆர்கனைசேஷன் ஆஃப் லஷ்கர் தொய்பா அண்ட் இட்ஸ் சீஃப் இஸ் இஸ்தியாப் இலாஹி ஜஹீர் அப்படின்னு சொல்லிட்டு. he has come and visited the places from the month of October to December. வெவ்வேறு இடங்களை டிராவல் பண்ணி அதுக்கு ஃபெசிலிட்டேட் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு எதிர்கட்சியா இருக்கக்கூடிய ஜமாத் இஸ்லாம். அவங்க தான். அதுக்கு முன்னாடி ஐஎஸ்ஐயோட சீஃப் வந்து டாக்கா வந்து போயிருக்காரு அக்டோபர் மாசத்துல. ஜாயிண்ட் சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் சஹீர் ஜம்ஷத் மிர்சா, he has come to Dhaka. ஜாயிண்ட் சீஃப் ஆஃப் ஸ்டாஃப், பாகிஸ்தானோட ஜாயிண்ட் சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் சஹீர் ஜம்ஷத் மிர்சா வந்து போயிருக்கிறது பாகிஸ்தானுக்கு. அதுக்கப்புறம் வந்து இந்தியா வந்து அதே காலகட்டத்துல இந்தியாவோட மிலிட்டரி இன்டெலிஜென்ஸ் சேர்ந்த சில நபர்கள் வந்து டாக்கா போயிட்டு வக்கர் ஜமானை போய் மீட் பண்ணிட்டு வந்தாங்க, அதாவது பங்களாதேஷ் ஆர்மி சீஃப். சோ பங்களாதேஷ்லயே வந்து 2 பிரிவுகள் ஏற்பட்டிருக்கு. ஒன்னு வந்து ஆன்டி இந்தியா, ஒன்னு அதாவது நார்மலைஸ்ட் ரிலேஷன்ஷிப் வித் இந்தியா நாடுற ஒரு பிரிவு. சோ ஈஸ்டர்ன் ஃபல்க்ரம் ஆக்டிவேட் ஆகுதுன்னு சொல்றதுக்கு இதோட பெரிய ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு அத்தாட்சி நம்மளுக்கு தேவையில்லை. ஈஸ்டர்ன் ஃபல்க்ரம் நான் சொல்ல வரது வந்து பங்களாதேஷை வந்து பாகிஸ்தான் இஸ் ட்ரைங் டு ஆக்டிவேட் பிகாஸ் வெஸ்ட் சைட்ல இருந்து அவங்களுக்கு ஆக்டிவிட்டிஸ் அவங்களால அதிகப்படுத்த முடியல. ஸோ தே ஆர் ட்ரைங் டு ஆக்டிவேட் இட் எய்தர் த்ரூ காஷ்மீர் வந்து இன்பார்ன் குரூப்ஸ் வச்சு, இங்க இருக்கிற இன்டர்னல் குரூப்ஸ் வச்சு அதை அட்டாக் பண்ண பிளான் பண்ண பாக்குறாங்க, இல்ல பங்களாதேஷ்ல இருந்து இன்ஃபில்ட்ரேஷன் ரூட்ஸை வந்து யூஸ் பண்ணி இங்க அட்டாக்ஸை பிளான் பண்ண பாக்குறாங்க. ஸோ இது உள்நாட்டு கட்டமைப்புக்கு வந்து பெரிய பிரச்சனையா மாறக்கூடிய. இவங்களை யார் வந்து ஹேண்ட்லர் பாத்தீங்கன்னா அவன் பேரை பாத்தீங்கன்னா ஷபீர் அஹமத் லோன். டசன்ட் ரிங் அ பெல் இன் யூ சார்? த நேம் லோன் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் he belongs to Kashmir. Yes. And this fellow is in Bangladesh. Correct. So the Kashmir and Bangladesh link up வந்து இப்போ எஸ்டாப்ளிஷ் ஆகுறதுன்றது நம்மளுக்கு திட்டவட்டமா புரிய வருது. இவனோட அஃபிலியேஷன் எல்இடி கூட இருக்கிறதுன்னு சொல்லிட்டு ப்ரூவ் ஆயிருக்கு. இது வந்து ஒரு என்ன பொறுத்த வரைக்கும் இட் இஸ் நாட் அ ஷாலோ பெனிட்ரேஷன் ஆபரேஷன், பட் இட்ஸ் அ டீப் பெனிட்ரேஷன் ஆபரேஷன். பார்டர் ஏரியால மாத்திரம் அவங்க பெனிட்ரேட் பண்ணி அவங்க வெறும் லாஜிஸ்டிக்ஸ்க்கு அதுக்கெல்லாம் அவங்க வரல. அவங்க இன்சைட் இந்தியா டீப் இன்டு தி இந்தியாஸ் டெரிட்டரி, கிட்டத்தட்ட ஹிண்டர்லேண்டுக்குள்ள பெனிட்ரேட் ஆன மாதிரி தான் சவுத் இந்தியால பெனிட்ரேட். அப்ப சவுத் இந்தியா வந்து அவங்க டார்கெட் பண்ண போறாங்களா என்பது என்னோட ஒரு ஹஞ்ச். ஐ ஃபீல் தட் பெங்களூர்,
ஈவன் டயர் 2 சிட்டி கோவை, இன்னும் சொல்ல போனா நெக்ஸ்ட் லெவல் சிட்டியா இருக்கக்கூடிய ஹைதராபாத், இது மாதிரி ஏதாவது ஒரு சிட்டியா கூட இருக்கலாம். சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு சிட்டியா கூட அவங்க ஒரு டார்கெட் லிஸ்ட்ல இருந்திருக்கலாம். ஸோ இட் இஸ் அ வேக் அப் கால் ஃபார் ஆல் சதர்ன் ஸ்டேட்ஸ் அண்ட் போலீஸ் மிஷனரி. ஓகே. ஸோ இந்த இந்த எல்இடி நெட்வொர்க் வந்து இது கிட்டத்தட்ட இந்த ஷபீர் அஹமத் லோன்ன்றவன் வந்து எங்கெல்லாம் ஆப்ரேட் பண்ணியிருக்கான், அவன் எங்கெல்லாம் தங்கியிருக்கான்னு பார்த்தா, அவன் பேர்ல ஒரு வீடு வந்து லஷ்கர் தொய்பாவோட ஏஜென்டா இருந்துகிட்டு இவன் கல்கட்டால ஒரு வீடு ரெண்டுக்கு எடுத்திருக்கான். ஆனா இருக்கிறது பங்களாதேஷ்ல. அப்ப கல்கட்டால இவன் வீடு ஏன் ரெண்டுக்கு எடுக்கணும்? ரெண்டாவது, அங்கேயும் என்ன கிடைச்சிருக்கா சிம் கார்ட்ஸ், போஸ்டர்ஸ், டிவைசஸ், வேற ஒன்றும் கிடைக்கல. இந்த ஷபீர் அஹமத் லோன் வந்து எந்த டிஸ்ட்ரிக்ட சேர்ந்தான்னு பாத்தீங்கன்னா கங்கான் டிஸ்ட்ரிக்ட், ஜம்மு காஷ்மீர்ல. கங்கான் என்ற கிராமம் டிஸ்ட்ரிக்ட் ஸ்ரீநகர்ல, அதாவது கேபிட்டல் ஏரியா, அதாவது ஜம்மு காஷ்மீரோட கேபிட்டல் ஸ்ரீநகர்லயே இருக்கக்கூடிய பகுதியில இருந்து தான் எடுத்திருக்காங்க. இவன் வந்து ஏற்கனவே வந்து 2018 இவனை தீஹார் ஜெயில வச்சிருந்தாங்க. தேங்க்ஸ் டு த சிஸ்டம் இன் அவர் கண்ட்ரி ஹி எஸ்கேப்ட். ஆல்ரெடி அவன் மேல ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன் கேஸ் இருக்கு. AK-47 வச்சிருந்ததுக்காகவும் கிரனேட்ஸ் வச்சிருந்ததுக்காகவும் 2007 இருந்து 18 வரைக்கும் ஜெயில இருந்திருக்கான். இவன் வந்து அட்வான்ஸ் கோர்ஸும் பேசிக் கோர்ஸும் அட்வான்ஸ் கோர்ஸும் முடிச்சிருக்கான் லஷ்கர் தொய்பால ட்ரைனிங் கேம்ப்ஸ்ல. ஓகே. ஸோ 2 டெரர் ட்ரைனிங்கும் முடிச்சிட்டு இவனுக்கு ISIயோட ஹேண்ட்லர்ஸோட இவனுக்கு ப்ராப்பர் கான்டாக்ட்ஸும் இருக்கு. இன்ஃபேக்ட் he has been activated in the month of October in Bangladesh. So அப்போ இவன் பங்களாதேஷ்ல இவன் ஆக்டிவேட் ஆனா அப்படின்னா, அப்ப தமிழ்நாடுல வந்து இவன் எப்பத்துல இருந்து இவன் ஆபரேஷன்ஸை வந்து சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கான், எப்பத்துல இருந்து இந்த இன்ஃபில்ட்ரேஷன் பிட் நடந்திருக்கு, இவங்களை எப்பத்துல இருந்து இவங்களை இன்டாக்ட்ரேட் பண்ணிருப்பான் அப்படின்றது நீங்க வந்து பாத்தீங்கன்னா விண்டோ வந்து ரொம்ப ஷார்ட்டா இருக்கு. கரெக்ட். இந்த விண்டோ ஷார்ட்டா இருக்கிறதுனால தான் இவங்க வந்து எக்ஸிகியூஷன் லெவலுக்கு போக முடியல. எக்ஸிகியூஷன் லெவலுக்கு போயிருந்தாங்கன்னா இவங்க நினைச்சதை சாதிச்சுட்டு இருப்பாங்க. ரொம்ப ஆபத்தா முடிஞ்சிருக்கும். ரொம்ப பெரிய ஆபத்தா முடிஞ்சிருக்கும். பட் அது நடக்கல. இதுக்கு யார் அப்பாயிண்ட் பண்ணான்னு பாத்தீங்கன்னா ஃபருக்குன்னு சொல்றவன இந்தியால ஒருத்தனை அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க இந்த ஆபரேஷன்ஸை லீட் பண்றதுக்கு. அந்த ஃபருக்கை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. சோ டெல்லி போலீஸோட ஆக்ஷன்ஸ் தான் வந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட இந்த மொத்த ஆபரேஷன்ஸை வந்து நிறுத்த முடிஞ்சிருக்கு. அதாவது இந்த ஆக்டிவிட்டிஸை வந்து கண்டுபிடிச்சு பிரிவென்ட் பண்ண முடிஞ்சிருக்கு. பட் it gives you certain symptomatic conditions which are alarming in nature. இவனுக்கு வந்து ஒரு இன்னும் சொல்ல போனா இவனோட அப்பாயிண்டட் ஒரு ஏஜென்ட் ஒருத்தன் இருக்கான், சாதிகுல் இஸ்லாம்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி திஸ் ஃபெலோ is linked to that of Shabir Ahmad and Umar Farooq. Shabir Ahmad அப்பாயிண்ட் பண்ணது உமர் ஃபரூக். இவங்க ரெண்டு பேருக்கும் காமன் கான்டாக்ட் யாரான சைதுல் இஸ்லாம். சைதுல் இஸ்லாம் was also incarcerated, ஜெயில இருந்தவன். ஓகே. So this shows somewhere we are lagging behind in our missionary. தப்பு செஞ்சவங்கள நம்மளால டேப் வைக்க முடியல. இது பத்தாதுன்னு சொல்லிட்டு ரெண்டு யூத்தை வந்து கொஞ்ச நாள் முன்னாடி ஜுஹாப் ஷேக் அண்ட் சுமைன் ஷேக் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரை வந்து முர்ஷிதாபாத் வெஸ்ட் பெங்கால்ல அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. மைண்ட் யூ, முர்ஷிதாபாத் happens to be one of the few districts in West Bengal which has a long border with Bangladesh. And அதுல ஃபென்சிங்கும் நடத்த விடல. ஹையஸ்ட் லெவல் ஆஃப் இன்ஃபில்ட்ரேஷன் நடக்கிறது அந்த டிஸ்ட்ரிக்ட் வழியா தான். ஊடுருவல்கள். சோ இவங்க கிட்டயும் சிம் கார்ட்ஸ் மாட்டி இருக்கு. சோ ரெண்டு திங் ப்ரூவ் ஆகுது. தி லெவல் ஆஃப் சிம் கார்ட்ஸ் கெட்டிங் காட் இன் பங்களாதேஷி ஹேண்ட்ஸ் அண்ட் ஆதார் கார்ட்ஸ் பீயிங் ஃபேப்ரிகேட்டட். திருட்டு ஆதார் கார்டும் திருட்டு சிம் கார்டும். ஒரு ஆதார் கார்டு கிடைச்சதுன்னா ஈஸியா 2ல இருந்து 4 சிம் கார்டு வரைக்கும் யாராலையும் ப்ரொக்யூர் பண்ண முடியும். வோடஃபோன்ல ஒன்னு, ஏர்டெல்ல ஒன்னு, ஜியோல ஒன்னு, ஈஸியா வெவ்வேறு கம்பெனில வாங்குறது ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை. There is no prevention for an individual from getting a SIM card in India. நீங்க ஒரே கம்பெனில இருந்தா கூட 4 வாங்கலாம், இல்ல வெவ்வேறு கம்பெனில இருந்து வாங்கலாம். ஐ திங்க் இசிம்ஸை வந்து ப்ரொவைட் பண்ண வேண்டிய ஒரு நேரம் இந்தியால வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். டு கர்டைல் இட். அப்சல்யூட்லி.
ஏன்னா எலக்ட்ரானிக் சிம்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ண ஆரம்பிச்சோம்னா அவங்க வந்து டூப்ளிகேட் சிம்ஸ் பண்றது ரொம்ப கஷ்டம். கரெக்ட். So this is the curious case, and I will send you a photograph of what has been caught in the raid also. ஓகே ஓகே. இது நடுவுல வந்து ஒருத்தன் அன்ரிலேட்டட் இன்சிடென்ட்டா தான் நம்ம இதை எடுத்துக்கலாமா வேணாமான்றது, அன்ரிலேட்டடா பார்க்கலாமா வேணாமான்றது நம்ம பார்க்கறத பொறுத்து இருக்கு. டெல்லியில ஒருத்தன் மாட்டியிருக்கான். நான் என்ஐஏ ஆபீசர்னு சொல்லிட்டு ஒரு கார்ல ஒரு டீனேஜரை வச்சுக்கிட்டு இவன் டிரைவ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும்போது டெல்லி போலீஸ் இன்டர்செப்ட் பண்ணும்போது அவன் என்ஐஏ ஆபீசர்னு கார்டை காட்டியிருக்கான். அவன் பேர் பாத்தீங்கன்னா இது எப்ப நியூஸ்ரான்னா February 19th நியூஸ். இவன் வந்து ஜேஎன்கே புல்வாமால இருந்து வந்திருக்கான். அவனை அரெஸ்ட் பண்ணி அவனை இன்ட்ராகேட் பண்ணும்போது he is neither an NIA officer nor he is directly or indirectly related to any of the organizations which he claims to be. So இது அன்ரிலேட்டடா கூட இருக்கலாம், பட் the ப்ராப்ளம் எங்க வருதுன்னா இவங்க எல்லாம் யாரு, எதுக்காக வராங்க, எதுக்காக இவங்க வந்து போலியான ஆவணங்களை யூஸ் பண்றாங்க, இவங்க டெல்லியில வந்து ஏன் என்ஐஏ நான் என்ஐஏவோட ஆபீசர்னு சொல்லிக்க வேண்டிய தேவை என்ன, இவன் டீனேஜரை கூட வச்சுட்டு காரை டிரைவ் பண்ண வேண்டிய தேவை என்ன. கார் பாத்தீங்கன்னா சாண்ட்ரோ கார், தி சேம் கார் தட் வாஸ் யூஸ் ஃபார் தி ரெட் ஃபோர்ட் பிளாஸ்ட். சோ இவன் ஒருவேளை ரெக்கில இன்வால்வ் ஆயிருந்தானா, ஒருவேளை அந்த டீனேஜரே வந்து ஆபரேஷனல் பர்பஸ்க்காக அவனை யூஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்களா, வேறதா அட்டாக்க பிளான் பண்றது, இதெல்லாம் வந்து பல விஷயங்கள் இதுல அடங்கி இருக்கு. திஸ் ஷோஸ் நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்ன மாதிரி இன்டெலிஜென்ஸ் அப்பேரட்டஸ் வந்து இட் இஸ் நாட் ஓன்லி சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் அப்பேரட்டஸ், ஒவ்வொரு ஸ்டேட்டோட இன்டெலிஜென்ஸ் அப்பேரட்டஸ் வந்து காஷியஸா இருக்கணும். வரக்கூடிய காலங்கள்ல ஸ்டேட் இன்டெலிஜென்ஸ் அப்பேரட்டஸ் வந்து கிரெடிபிள் இன்டெலிஜென்ஸ் அப்பேரட்டஸா மாற்ற வேண்டிய தேவை இருக்குன்னு நான் ஏற்கனவே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க எடுத்த இன்டர்வியூலயே சொல்லியிருக்கேன். அதை தான் இன்னொரு வாட்டி எம்பசைஸ் பண்ணுது. தேங்க்யூ சார்.